عليك يا سيدنا يا رسول الله، خذ بأيدينا قلت حمتنا أدركنا يا شفيع المذنبين يا رحمة للعالمين ويا دستكير ويا خير خلق الله صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد، طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها، وعلى آله وصحبه وسلم تسليما. أما بعد، فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقل للمؤمنات يغضن من أبصارهن ويحفظن فروجهن ولا يبدين زينتهن إلا ما ظهر منها وليضربن بخمرهن على جيوبهن. قال رسول الله صلى الله عليه وسلم: اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி அருள்வேந்தர் நூறு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், குத்துபுமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உஸ்தாத்மார்கள், நம்முடைய மஷாயிஹ்மார்கள், நம்முடைய பிச்சலங்கள் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாமல் குன்றாமல் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவானாக. நம்முடைய சிறு வயதில் செய்த பாவங்கள், பெரும் வயதில் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான அருள்வேந்தர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்கள் அனைவருடனும் சேர்ந்து வாழும் பெரும்பாக்கியத்தை இன்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நல்குவானாக. உடல் ஆரோக்கியத்தை கியாமத்து நாள் வரை நிரந்தரமாக்கி தந்து செழிப்பான ஒரு வாழ்க்கை, அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை, வாழ்நாள் முழுவதும் நம்முடைய தேவைகளை நம்மளே செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானங்களுடைய சோதனையிலிருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகுவதை விட்டும், கடன்களிலிருந்தும், வட்டிகளிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும், பெரும் பெரும் நோய்களில் மாட்டி படுத்த படுக்கையாக போகுவதை விட்டும் வல்ல ரஹ்மான் ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்கள், துன்பங்கள், சோதனைகளிலிருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து அருள்வானாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே,
ஒரு பரக்கத்தான மாதம் நம்மளை அடைந்திருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லித் தருகிறான், வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து 12 மாதங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் கண்டுபிடித்ததல்ல மாதங்கள் என்பது. அதில் அர்பஅத்தும் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள் 4 என்று அல்லாஹு தஆலா சொல்லி, அதற்கு ஹதீஸிலே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்லும் போது சொல்லுவார்கள், துல் கஅதா, துல் ஹஜ், முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்களும் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம், அதிகமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய மாதம் என்று கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அப்படி கண்ணியப்படுத்தப்பட்ட மாதத்தில் ஒரு மாதமாகிய ரஜப் மாதத்தில் நாம் இருக்கிறோம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்துடைய ஆரம்பத்திலிருந்து ஒரு அற்புதமான துஆவை நமக்கு கற்றுத்தந்து அதில் மிகப்பெரிய ஒரு பாடத்தை சொல்லித் தருவார்கள். அந்த துஆ தான், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜப மாசத்திலேயும் ஷஅபான் மாதத்திலேயும் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக. பரக்கத்துனா சாதாரணமானதா? அதற்கு நிகரான உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு பாக்கியம் தான் பரக்கத்து என்பது. அந்த பரக்கத்தை எங்களுக்கு நிரந்தரமாக்கி தருவாயாக. ரமலான், ரமலான் மாதத்தை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஏனென்றால் ரமலான் என்பது ஒரு சாதாரணமான ஒரு மாதம் அல்ல என்பதை அந்த ரமலானுக்காக வேண்டி நீங்கள் 2 மாதங்களுக்கு முன்னாலே நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குண்டான ஆயத்தத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காக வேண்டிய கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறார்கள். அப்படிப்பட்ட புனிதமான மாதம் தான் இந்த மாதம். இந்த மாதத்துல நாம் அதிகமாக அமல் செய்வோம், அதிகமாக அல்லாஹ்வுடைய பரக்கத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம். ஒவ்வொரு நேரத்திலும் அதிகமாக இந்த துஆவை நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹும்ம பாரிக் லனா, ஈஸியான வார்த்தை தான். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜப் மாசத்திலேயும் ஷஅபான் மாசத்திலேயும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய், ரமலான் மாதத்தை முழுமையாக அடையச் செய் என்ற துஆவை நாம் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். சொல்ல கேட்கலாமா? அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு உண்டான அருளையும் பாக்கியத்தையும் நமக்கெல்லாம் தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு வழிகளை ஏற்படுத்தி கொடுத்தார். ஒவ்வொரு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமுதாயத்திற்கும் ஒரு வேதனை இருக்கிறது, ஒரு வழிகாட்டிகள் இருப்பாங்க. என்ன, அவங்களுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்கும். ஆனால் இஸ்லாத்திற்கென்று ஒரு வழிமுறை, அழகான வழிமுறை இருக்கிறது. அதற்கென்று அல்லாஹ் அந்த வழிமுறையை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்தான், வேற யாரும் தேர்ந்தெடுத்து தரவில்லை. இன்னதீன இன்தல்லாஹி இஸ்லாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். இஸ்லாம் என்பது, மார்க்கம் என்பது அல்லாஹ்விடத்தில் அது இஸ்லாம் தான் வழிமுறை என்பது. இஸ்லாம் எந்த வழிமுறையை காட்டித் தருகிறது, அதுதான் அல்லாஹ்வுடைய வழிமுறை. இது இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தது என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்ப இஸ்லாத்துடைய அந்த வழிமுறை என்பது வேற யாரும் கண்டுபிடித்து கொடுத்ததல்ல, அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வழிமுறை, அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தது. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களிலே சொல்லும் போது சொல்வான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர என்று அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நாடுவதெல்லாம் லேசைத்தான் நாடுகிறான் என்று சொல்வான். லேசானது மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுவது என்பது ரொம்ப லேசானது. மார்க்கத்தை பின்பற்றும், மார்க்கத்துடைய வழிமுறைகள் என்பது ரொம்ப ரொம்ப லேசானது.
அதை நீங்கள் கஷ்டப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லித் தருகிறான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் உங்களிடத்திலிருந்து விரும்புவதெல்லாம் லேசானதை நீங்கள் பின்பற்றுங்கள். மார்க்கம் என்பது லேசான ஒன்று, அந்த லேசை நீங்கள் பின்பற்றுங்கள். மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்ற அடிப்படையில் நீங்கள் கஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் தஆலா ஒரு காலமும் கஷ்டத்தை நாடியவே கிடையாது. அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய ஒவ்வொரு சட்டங்களும் அது அற்புதமானது, அது மனிதர்கள் முழுமையாக நிறைவேற்றுவதற்கு அது லேசானது, கஷ்டமே இருக்காது. அதுதான் அல்லாஹ்வுடைய நியதி, அல்லாஹ்வுடைய விதியும் அதுதான். அதைத்தான் கண்ணன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். இன்னதீன யுஸ்ருன், மார்க்கம் சத்தியமாக, சத்தியமிட்டு சொல்கிறேன், வல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகிறேன், உறுதியாக மார்க்கம் என்பது ரொம்ப ரொம்ப லேசானது என்று சொல்லித் தருவார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த மார்க்கத்தை நாம் மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்ற அடிப்படையில் நாம் அந்த மார்க்கத்தை கஷ்டமாக ஆக்கிக் கொள்வது அது தப்பான விஷயம். நாம் கஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, நிறைய கேள்விகளுக்கு மேல் கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது. என்னன்னா, இந்த இத்தாவுடைய விஷயம் இருக்கிறது அல்லவா, இந்த இத்தாவுடைய விஷயத்தில் இன்னைக்கு பெண்கள் நடைமுறைப்படுத்துவது என்பது ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இத்தாவுடைய விஷயத்தில் பெண்கள் ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இத்தா என்றால் என்ன? அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு விஷயம் அது. அல்லாஹ் அதை அல்லாஹ் அவர்களுக்கு பெண்கள் கணவனை இழந்த பெண்களுக்கு இத்தாவுடைய விஷயத்தில் 4 விதமான சட்டங்கள் இருக்கிறது. குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. என்ன? அதாவது கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணுக்கு ஒரு முறை, வஃபாத்தான பெண்ணுக்கு, கணவன் வஃபாத்தான பெண்ணுக்கு ஒரு முறை, அதாவது தொடர்ந்து விட்டு போன பெண்ணுக்கு அது ஒரு முறை, விருப்பமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கணவன் இறந்து விட்டால் அந்த பெண்ணுக்கு இத்தாவுடைய காலம் என்பது ஒரு வழிமுறை. இப்படி 4 விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கார். அதுல மாற்று கருத்துக்கு அதை போய் நாம் வேறு விதமாக சிந்திப்பதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. இல்ல, எங்களுடைய நாங்க 40 நாள் தான் இருப்போம், 15 நாள் தான் இருப்போம், 2 மாசம் தான் இருப்போம், 1 மாசம் தான் இருப்போம். ஏனென்றால் இத்தாவுடைய எதற்கு அல்லாஹ் சொல்கிறான்? வயிற்றிலே விருப்பமாக இருக்கிறார்களா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்குத்தானே இன்று நாமளா தன்னுடைய சுய சிந்தனையை, சுய அறிவை கொண்டு போய் நுழைத்து அந்த சட்டத்தை முறிப்பதற்கு இஸ்லாத்தில் யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக இத்தாவுடைய விஷயத்தில் சொல்லி தந்து விட்டார். சரி, அப்படி இத்தாவுடைய காலத்தில் இருக்கும் போது கணவன், அதாவது அந்த பெண்ணை நாம் கஷ்டப்படுத்துவது, ஏற்கனவே அந்த பெண்ணு பணங்களை இழந்து மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி அதன் மூலமாக மிகப்பெரிய கவலைகள் ஏற்பட்டு பசி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் உடலை வரித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இத்தா வைக்கிறோம் என்று சொல்லி அந்த பெண்ணை கஷ்டப்படுத்துவது அது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. நமக்கு நாமே கஷ்டப்படுத்திக் கொள்கிறோம். எவ்வளவு மழை பெய்தாலும், எவ்வளவு குளிராக இருந்தாலும், எவ்வளவு பனி பெய்தாலும், எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் குளித்து விட்டுதான் இத்தா இருக்க வேண்டும் என்று எந்த இமாம்கள் சொன்னாங்க? அல்லாஹ் சொன்னானா? ரசூலுல்லாஹ் சொன்னானா? அதாவது அந்த பெண்ணுக்கு என்ன நிலை, அந்த பெண்ணு இத்தாவுடைய இருக்கும் காலத்தில் அந்த பெண்ணுக்கு எந்த அசௌகரியம் ஏற்பட்டு விடக்கூடாது. அதனால் அவர் குளித்து விட்டு தான் போக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை இஸ்லாமியர்களே. குளித்து விட்டு தான் இத்தா இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. குளிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடுகள் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இத்தாவுடைய மார்க்கெட் நிறைய பேர் சொல்றாங்க, சனிக்கிழமையா இத்தா இருக்கக்கூடாது, இத்தா வைக்கக்கூடாது. இத்தா வைக்குவதற்கு சில சம்பிரதாயங்கள் வச்சிருக்கிறாங்க. யாரு சொல்லிக் கொடுத்தது? அதெல்லாம் யாரு சொல்லிக் கொடுத்தது? எந்த மார்க்கம் சொல்லுகிறது? இஸ்லாம் மார்க்கம் சொல்லித் தருகிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்களா அல்லது இமாம்கள் சொல்லித் தந்தார்களா?
சனிக்கிழமை இட்டாக வைக்க கூடாது, புதன்கிழமை இட்டாக வைக்க கூடாது என்று யாரு சொல்லிக் கொடுத்தது? இட்டா என்று சொன்னாலே எப்பொழுது ஸ்டார்ட் ஆகிறது தெரியுமா? கணவன் இறந்து விட்டு அடுத்த செகண்ட் இட்டாவுடைய காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிறது. கணவன் இறந்து விட்டு அடுத்த செகண்ட் அந்த பெண்ணை அந்நிய ஆண்கள் யாரும் பார்த்து விடக் கூடாது. அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு யாருக்கெல்லாம் ஆகுமோ அந்த ஆண்கள் யாரும் அந்த பெண்ணை பார்த்து விடக் கூடாது. கணவன் இறந்த அடுத்த செகண்ட் ஒன்ன கொண்டு போய் அடக்கம் செய்யல, வீட்டில தான் இருக்கிறாரு. அந்த கணவனுடைய ஜடலம், கணவனுடைய ஜனாதா வீட்டில தான் இருக்குது, ஒன்னு கொண்டு போய் அடக்கம் செய்யவில்லை. அப்பவே இத்தாவுடைய வாழ்க்கை என்பது அதை ஸ்டார்ட் ஆகிவிட்டது. இத்தாவுடைய காலம் அங்கே எண்ணப்பட்டு விட்டது. இத்தா என்று சொன்னால் எண்ணப்படுவது அர்த்தம். இத்தா என்று சொன்னால் நாட்களை எண்ணுவது அப்படின்னு அர்த்தம். அப்ப எப்போது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா கணவன் இறந்து போன அந்த செகண்டே ஸ்டார்ட் ஆகிவிட்டது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? கணவனை கொண்டு போய் அடக்கம் செய்து விட்டு அது காலையில அடக்கம் செஞ்சா வெள்ளிக்கிழமை நைட்டு, அதாவது வெள்ளிக்கிழமை பின்னேறம் அடக்கம் செஞ்சுட்டா விடிஞ்சா சனிக்கிழமை வந்தா இட்ட வைக்கிறது கிடையாது. இட்டவை அதுவரை எல்லாரும் பார்க்கலாம், அதுவரை எல்லாரும் போய் பார்க்கலாம். எப்ப வைப்பாங்க? சனிக்கிழமை முடிந்த பிறகு அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தான் கொண்டு போய் இட்டாவை வைக்கிறது. இது தவறான ஒரு மார்க்கம், அது இது தவறான ஒரு சட்டம். அது மார்க்கம் ரொம்ப லேசாக ஆக்கி தருகிறது. நீங்கள் அதிலிருந்து நீங்கள் 4 மாசம் 10 நாட்கள் எண்ணினால் ஒரு நாள் கூட ஒடியாறுகிறது, ஒரு நாள் கூட ஒடியாறுகிறது. அந்த பாவத்தை யார் சுமப்பது? அந்த பாவத்தை யார் சுமப்பது? இன்னும் இத்தாவுடைய காலத்தில் எண்ணப்படுவது என்பது அது செய்தி கணக்கல்ல, இஸ்லாத்துக்கு அதாவது இங்கிலீஷ் செய்தி கணக்கல்ல, அதாவது திரைக்கணக்கத்தான் நீங்கள் எண்ண வேண்டும். திரைக்கணக்கத்தான் எண்ணணும். ஒரு மனிதன் ஒரு கணவன் பகல்ல இறந்து போயிட்டா அதுவும் ஒரு நாளாகத்தான் கணிக்கப்படுகிறது. ஒரு 12 மணிக்கு மூத்தா போயிட்டாரு, 12 மணிக்கு மூத்தா போயிட்டாங்கன்னா அடுத்த நாள் 12 மணி வரை ஒரு நாள் அல்ல, மக்ரிபுடைய நேரம் வந்து விட்டால் அங்கு ஒரு நாள் பூர்த்தி ஆகிவிட்டது. அடுத்த மக்ரிப் அடுத்த நாளுடைய ஸ்டார்ட் ஆகிறது. ஏனென்றால் அத்தீனி விஸ்வரன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்து விட்டார்கள். நம்ம ஏன் கஷ்டப்படுத்தணும்? ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான தாய்மார்களே, இத்தாவுடைய விஷயத்தில் ரொம்ப கவனத்தை நீங்கள் லேசை நீங்கள் பின்பற்றுங்கள். அந்த பெண்ணை போய் கஷ்டப்படுத்தி எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் எவ்வளவு பனி பெய்ஞ்சாலும் எப்படி இருந்தாலும் குளிக்க வச்சு போட்டு தான் வேற ட்ரெஸ்ஸை மாத்திட்டு தான் நீங்க போய் இதா இருக்கணும் அப்படிங்கிற எந்த சட்டமும் கிடையாது மார்க்கெட்டில். கஷ்டப்படுத்த வேண்டாம். அந்த பெண்ணுக்கு எப்பொழுது தன் உடல்ல வந்து அதாவது பனியுடைய காலத்தில் அதாவது மழையுடைய காலத்தில் குளிச்சா திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சு, என்ன செய்வீங்க? அந்த தலையை தொடக்கிறது கிடையாது. சில பேர் சொட்ட போய் கொண்டு போய் இத்தாவில கொண்டு போய் வைக்கிறது. அது இத்தாவில பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள தனி அறையில கொண்டு போய்க்கிறது. யாரும் இதெல்லாம் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு? ஏன் மார்க்கத்தை நீங்கள் ஒரு கஷ்டப்படுத்திக் கொள்கிறீர்கள்? தனி அறை யாரும் கேட்டா 40 நாளைக்கு அந்த ரூபை விட்டு வெளியே வரக்கூடாது. ஏன்? என்ன கஷ்டம்? எப்படி எல்லாம் மார்க்கம் சொல்லி தருகிறது தெரியுமா? அந்த பெண்ணு போய்தான் உழைத்து தன்னுடைய வாழ்நாளை கழிக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஹிஜாப் அணிந்து அந்த பெண் வேலைக்கு போகலாம் என்று மார்க்கம் சொல்லுகிறது. மார்க்கம் சொல்லி தருகிறது. அந்த பெண்ணுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் வீட்டுக்கு வருவதற்கு முடியாத சூழ்நிலை என்று சொன்னால் அந்த பெண்ணை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறதற்கு எல்லா வழிமுறைகளும் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது, அதற்கு இடம் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட நாமளோ ஒரு உடம்புடைய அந்த உடம்பை ஒரு காய்ச்சலையோ அல்லது உடம்புடைய அசௌகரியத்தை நாமளே கெடுத்து விட்டோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய தப்பாக மாறிவிடும். அந்த பெண் ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாள், அந்த நேரத்தில் நம்ம போய் ஒரு கஷ்டத்தை கொடுத்தோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிவிடும். தாய்மார்களே, அப்படி செய்யக்கூடாது. அந்த பெண்ணை ஃப்ரீயா இருக்க விடுங்க. என்ன தெரியுமா? ஒண்ணுதான், ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த பெண் அந்நிய ஆணை பார்க்கவும் கூடாது, அந்நிய ஆண்கள் அந்த பெண்ணை பார்க்க கூடாது. அவ்வளவுதான். வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். ஜன்னல் திறந்திருந்தா என்ன, ஜன்னல் மூடி இருந்தா என்ன, தேவையில்லை. ஜன்னலை திறக்கக்கூடாது, வானத்தை பார்க்க கூடாது, பூமியை பார்க்க கூடாது, மரஞ்செடிகளை பார்க்க கூடாது. யாரப்பா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது? மரஞ்செடிகளை நல்லா முற்றம் பெரிய முற்றமாக இருக்கிறதுனா முற்றத்துக்குள்ளே போகாது, தப்பு கிடையாது.
மாடியில் இருந்து எவனும் பார்க்கக்கூடிய சூழல் இருந்தால் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவுதான். அப்ப அவ்வளவு லேசானதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது என்று சொன்னால் நம்ம போய் அதை கஷ்டப்படுத்திக் கொள்வது என்பது மார்க்கத்தின் மிகப்பெரிய மோசமான ஒரு சூழல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒருத்தர் வந்தார், இது ரொம்ப மோசமா இருக்கு, உன்னுடைய கலாச்சாரம், இஸ்லாமிய கலாச்சாரம் ரொம்ப ரொம்ப மோசம், அதை விட இதை விட இது ரொம்ப பெரிய மோசமானது. என் பிள்ளைக்கு கணவர் இறந்து போயிட்டாரு, வந்து கேட்டாரு, கணவர் இறந்து போயிட்டாரு, இதாவுடைய காலம் முடிஞ்சிருச்சு, இப்போ ஒரு வரவு வருகிறது, ஒரு மாப்பிள்ளை வருது, அந்த பிள்ளைக்கு நான் திருமணம் முடிக்கலாமா? எங்க முடிச்சா என்ன? இல்ல, சொந்த பந்தங்கள்லாம் சொல்றாங்க ஒரு வருஷம் கழிஞ்சாத்தான் கல்யாணம் முடிக்கணும். அடே அப்பா, இதெல்லாம் உங்களுக்கு யாரப்பா சொல்லி கொடுத்தது? இது எந்த மார்க்கத்தில் இருக்கிறது? ஏன் இப்படிப்பட்ட ஒரு மூட நம்பிக்கையில் உட்கார்ந்து இருக்கிறோம்? சில மாற்றுவத சகோதரருடைய கல்ச்சர் தான் அவங்களுக்கு ஒரு சட்டத்தை வகுப்பு வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு வருஷத்திற்கு எந்த சந்தோஷமும் இருக்காது, அவர்கள் சந்தோஷமான எந்த பண்டிகையையும் கொண்டாட மாட்டார்கள். அது அவர்களுடைய கலாச்சாரம், அதையே நமக்கு புகுத்திக் கொள்ள வேண்டும். அது மிகப்பெரிய மோசமானது அல்லவா? எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில். யாரு சொல்லி தந்தது? அப்ப நான் அவர்கிட்ட சொல்லி, நீங்க வாங்க ஜும்மாவுக்கு வாங்க, இதையே ஒரு தலைப்பா நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறார். ஆளையும் சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் வந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஆரம்பம் செய்கின்றேன். என்னுடைய பெரியம்மா மகனுடைய மகன் போன வருஷம் அந்த பையன் இறந்துட்டாப்புல. வீடு கட்டி துறப்பு விழா கொண்டாடுற நேரத்துல அந்த பிள்ளைக்கு அந்த பையனுக்கு ரெட்ட பிள்ளை பிறக்குது. சரி, பிள்ளைய 40 முடிஞ்சு நம்ம வீடு துறப்பு விழா வச்சுக்கிறோம் இருக்கக்கூடிய சூழல்ல இவன் 15வது நாள், குழந்தை பிறந்து 15வது நாள்ல பிள்ளைய பாக்குறதுக்காண்டி போறான். பக்கத்து ஊர்ல தான், இதே ஊர்ல தான், அந்த ரோட்ல தான் கடை வச்சிருக்கிறான். 15ஆம் நாள் பார்க்க போன இடத்துல தொழுதுட்டு வரலாம், சாப்பிட்டு கடைக்கு போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போன இடத்துல திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து செஞ்சு பிடிச்சி கீழே உட்கார்ந்தாம போத்தா போயிட்டான். சின்ன வயசு பையன், போன வருஷம் நடந்தது. இப்போ வீடு திறப்பு விழா கொண்டாட முடியல. சரி, இதாவுடைய காலம் முடியட்டும், வீடு திறப்பு விழா வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது, வீடு திறப்பு விழா அதாவது இத்தாவோட முடிஞ்சதோட அங்கிட்டு ஒரு வாரத்துல அந்த பிள்ளைக்கு கல்யாணம் செய்தி அடிப்படை. அந்த பிள்ளைக்கு கல்யாணம் எத்தனை? ஏற்கனவே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அடுத்து 2 பிள்ளை, பொம்பளை பிள்ளை 3 பிள்ளை. ஆனா அந்த பொண்ணு 30-32 வயசா இருக்கு அந்த பிள்ளைக்கு. இப்போ 2வது கல்யாணம் முடிக்க போறேன். எங்க அண்ணன் கிளம்பிட்டாரு, நான் போய் கேட்க போறேன். இன்னும் சூடே மாறல. எப்படி சூடே மாறல? அண்ணன் உட்காருங்க, பேசாம உட்காருங்க. அப்படி மார்க்கம் சொல்லி தரவில்லை, அப்படி உட்கார்ந்து பேசாங்க. அவங்க உங்களுக்கும் அந்த பிள்ளைக்கும் எந்த சமம் முடிந்த அந்த பிள்ளைக்கு உதவி செய்யுங்கள். அந்த பிள்ளை பெற்ற பிள்ளைகளுக்கு தான் உரிமை இருக்கிறது மார்க்கத்தில். அந்த பெண்ணுக்கு எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் இதான் முடிந்து விட்டால் அந்த கடமை நீங்கி விடுகிறது. முந்தைய கணவனுடைய தொடர்பு அந்து போச்சு, முடிஞ்சு போச்சு. அவள் பெற்ற பிள்ளை உங்களுக்கு சார்ந்த பிள்ளை. அந்த பிள்ளைகள் என்பதால் உங்களுக்கு உரிமை இருக்கலாம், இந்த பெண்ணுடைய விஷயத்தில் உங்களுக்கு உரிமை இல்லை என்று சொல்லி பண்ணி என்ன நடந்துச்சு? நாளைக்கு வீடு திறப்பு விழா, இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடியும். நாளைக்கு வீடு திறப்பு விழா, எல்லாரும் ரொம்ப சங்கடப்படுறாங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு முதல் நாளே கல்யாணம் பண்றாங்க. இத்தனைக்கு சொந்தம், ரொம்ப நெருங்கிய சொந்தம். இதுதாங்க மார்க்கம் என்பது. ஒவ்வொரு பெண் அந்த பொண்ணுடைய அப்பா சொல்றார், நான் இந்த வரத்தை விட்டுவிட்டால், இந்த சூழலை விட்டுவிட்டால் நல்ல மாப்பிள்ளை என்னுடைய பெண்ணுக்கு எப்படி கிடைக்கும்? 3 பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு என் பிள்ளை அப்படின்னு அவர் சொல்றாருன்னா நியாயமான விஷயம். மார்க்கமும் அதைத்தான் சொல்கிறது. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை பாருங்கள், ரொம்ப அற்புதமான ஹதீஸ்.
இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவர்கள் ஸைனப் பின்த் அபீ ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு ஹபீபா என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி. உம்மு ஹபீபா என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி. இவங்க யாருன்னா அபூ சுஃபியானுடைய மகள். அபூ சுஃபியானுடைய மகள். அபூ சுஃபியான் யார் என்று உங்களுக்கு தெரியும். அபூ ஜஹல் இறந்து போன பிறகு அந்த மக்கத்து காஃபிர்களுக்கு தலைவராக இருந்தவர் அபூ சுஃபியான். பல போர்களில் கடந்து கொண்டவர். மக்காவுடைய வெற்றியில பிறகுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இப்ப இஸ்லாத்துல வந்த பிறகு அவர் ஒஃபாத்தாகிறார். ஒஃபாத்தான 3வது நாள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துறாங்க. இப்ப உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தான் வீட்டுல உள்ள ஒரு அடிமை பண்ணிட்ட ஒரு அத்தர் போன்ற இந்த சந்தனம் இருக்கிறது அல்லவா, இந்த சந்தனம் போன்ற ஒரு பொருளை எடுத்துட்டு வர சொல்லி அதை எடுத்து அந்த அடிமைத்தினுடைய கன்னத்திலையும் தடவிட்டு இவர்களும் ரெண்டு கன்னத்தின் பக்கமும் தடவி கொண்டு சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எங்கே மெம்பரின் மீது ஏறிட்டு கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஹில்லு லிம்ராத்தின், ஒரு பெண்ணுக்கு ஹலால் இல்லை, அன் துமின பில்லாஹி வ ரசூல் வல் யௌமில் ஆகிரி, அல்லாஹ்வையும் மறுமையினாலே ஈமான் கொண்ட எந்த பெண்ணுக்கும் ஒரு ஹலால் இல்லை, அன் தஹித்து அலா மய்யித்தி ஃபௌக ஸலாஸ லயாலி, 3 நாளைக்கு மேலாக துக்கம் அனுஷ்டிப்பது ஒரு பெண்ணுக்கு அது ஆகுமானதல்ல என்று சொல்லிவிட்டு, இல்லா அலா ஜௌஜி அர்பஅத்தி அஷ்ஹுரின் வ அஷ்ரா, அந்த ஆணுடைய மனைவிக்கு தான் 4 மாதம் 10 நாள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும். வேற எந்த பெண்ணுக்கும் 3 நாளைக்கு மேலாக துக்கம் அனுஷ்டிப்பது அது ஹலால் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று ஹதீஸில் தெல்ல தெளிவாக யார் சொல்றா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸை. இன்னைக்கு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் 1 வருஷம் போகட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை முடிக்கும். ஏன் 1 வருஷம் முடிச்சு கல்யாணம் முடிச்சு அவங்க மனசுல அந்த துக்கம் இருக்காது? ஏன் 1 வருஷத்துக்கு யார் உங்களுக்கு கட்டுப்பாடுகளை கொடுத்தது? ஒரு வீட்டில துக்கம் வந்துவிட்டா 3 நாளைக்கு தான் அவர்கள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும். இதுதான் மார்க்கம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த 3 நாளைக்கு பிறகு நீங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று மார்க்கம் சொல்கிறது அல்லப்பா. எதற்காக நீங்கள் சட்டத்தை நீங்கள் கையில் எடுத்துக் கொண்டு உங்களுக்கு நீங்களே கஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள்? உங்களுக்கு நீங்களே கஷ்டத்தை ஏற்படுத்தி ஏன் இவ்வளவு பெரிய, அதாவது ஊருகளில் ஒரு உண்மையாக சொல்றேன், திருமணம் முடிஞ்ச அந்த பெண்ணுக்கும் கணவனுக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அந்த பெண்ணு என்ன வேறு ஒரு பையனை திருமணம் ஆசைப்பட்டு இந்த பையனை எப்படி வீட்டுல கல்யாணம் வச்சுட்டாங்க, வேறு பையனோட ஆசையை வச்சுக்கிட்டு இந்த பையன் ஒரு கோப்பு இல்லாம போச்சு. கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? நண்பர்கள் சேர்ந்து வேறு ஒரு பெண்ணை ஏற்படுத்தி இந்த பையனை போய் ஜாலியா குற்றாலத்தை போய் என்ஜாய் பண்ணிட்டு வராங்க அனுப்பி வச்சாங்க. இந்த குற்றத்திற்கு யார் காரணம்? தடுக்கக்கூடிய நாம் தானே. அது என்ன ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 1 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் வைக்கணும். யார் சொல்லிக் கொடுத்த இந்த மார்க்கம் உங்களுக்கு? யார் சொல்லிக் கொடுத்த சட்டம்? இந்த சட்டம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதா? உடனே எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் முடிக்கும். ஒரு ஆணாக இருந்தால் 3 நாளைக்கு மேல் 3வது நாள் அவன் திருமணம் முடிக்க வேண்டும் ஆசைப்பட்டால் தாராளமாக திருமணம் முடிக்கலாம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இல்ல புள்ள இருக்குதா, இருக்குது, இது இருக்குது, எந்த சண்டமும் மார்க்கெட்டில் கிடையவே கிடையாது. நீங்க தாராளமாக திருமணம் முடிக்கலாம். பிள்ளைதான் அவனுக்கு சொந்தமானது, அந்த குடும்பத்துடைய பெண் அவனுக்கு சொந்தமானது அல்ல. ஆகையால் 3 நாளைக்கு பிறகு ஒரு ஆண் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் தாராளமாக. ஒரு பெண்ணாக இருந்தால் 4 நாள் 10 நாளைக்கு பிறகு திருமணம் முடித்துக் கொள்ளலாம். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய மார்க்கம். இதை நாம் தவறாக புரிந்து கொள்வது மிகப்பெரிய தவறு என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இதே மாதிரி நீங்க ரொம்ப அடுத்த ஒரு மிக, அதாவது அனாச்சாரம்னா நம்ம ஊர்ல சர்வசாதாரணமா போகுது. இந்த ஊர் எப்படி இருந்த ஊர் தெரியுமா? அல்லாஹு அக்பர். இந்த ஊர்ல நான் சொல்றேன், இஸ்லாமிய ஊர்கள் அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அன்னைக்கு ஒரு வீடியோ ஒண்ணு வந்துச்சுங்க. ஒரு பெண்ணுக்கு மேக்கப் போடுறாங்க.
கிட்டத்தட்ட அந்த பெண்ணுக்கு மேக்கப் போடுறது மட்டும் 40,000 ரூபாய் கூலி. வீடியோ இருக்குது. அந்த பெண்ணை அப்படியே ஜோடித்து அந்த பெண்ணுடைய அலங்காரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அந்த அலங்காரம் செய்த அந்த பெண்ணு பேட்டி கொடுக்கிறார். என்னுடைய மேக்கப்பை இப்படி எல்லாம் வர்ணித்தார்கள், அந்த பெண் இவ்வளவு அழகாக இருக்கிறது, அந்த பெண் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கிறாள், அப்படி இப்படி சொல்லிட்டு நிறைய விளம்பரத்தை போட்டு எங்க இன்ஸ்டாகிராம்ல அனுப்பிடுது, யூடியூப்ல அனுப்பிடுது, உலக சூடும் பார்க்கிறார்கள். இதெல்லாம் மார்க்கத்தில் உண்டா? கல்யாணம் சொன்னா இப்படிலாம் பெண்ணை அலங்காரம் செய்து, அதாவது இன்னைக்கு டவுன் சிட்டிகள்ல பார்த்தீங்கன்னா பெண்ணை கொண்டு வந்து திருமணம் முடிச்சுன்னா ஆணை பெண்ணை ஒன்னா உட்கார வச்சு விடுவாங்க, அப்படி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி. மார்க்கத்தில் இல்லாத உண்டு. அது மாதிரி இன்னைக்கு அந்த கலாச்சாரம் நம்முடைய ஊர்களிலும் இன்னைக்கு பெருகி கொண்டு போகிறது. அதை அப்படியே வீடியோ எடுத்து அதை இன்ஸ்டாகிராம்ல வெளிவிட்டு அதை யூடியூப்ல வெளிவிட்டு பிரபலப்படுத்துவது என்பது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம் தெரியுமா? அது என்ன மார்க்கத்தில் எப்படி அப்படி என்ன உங்களுக்கு மார்க்கம் உங்களுடைய அழகை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும்? ஜோடனை செய்யுங்கள். ஏன் ஜோடிக்க தெரியாம யாரும் இருக்கிறாங்க? வீட்டுல எத்தனை பெண்களுக்கு ஜோடிக்க தெரியாத? ஆனா பெண் ஜோடிப்பது என்பது ஆணுக்குத்தானே, மற்றவர்களுக்கு எதற்கு அந்த ஜோடனை? மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்று தன்னைத்தானே ஜோடனை செய்து கொள்வதை வெளி உலகத்திற்கு காட்டுவது என்பது மார்க்கத்தில் எவ்வளவு தடை செய்யப்பட்ட ஒரு மார்க்கம். அந்த விஷயத்தையே நம்ம இவ்வளவு பெருசாக வெளியிட வேண்டும். அல்லாஹ் எவ்வளவு தெளிவாக சொல்லி தெரியா, இந்த மாதிரிலாம் குழப்பம் வருது சொல்லிதான் அல்லாஹ் ரொம்ப தெளிவாக தெளிவாக சொல்லுகிறான். வகுல்லில் முஃமினாத்தி யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ஸஹர மின்ஹா. ஒரு பெண்ணு மறைக்க வேண்டியது என்ன தெரியுமா? தன் பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும். பாரு நடந்து போனா அவள் கீழே குனிந்துதான் போக வேண்டும். தன் மானத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தன் கருப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த 2 விஷயத்தை ஆணுக்கு அல்லாஹ் முந்தைய ஆயத்துல சொல்றான். ஆணுக்கு 2 விஷயம் தான். இதுக்கு அடுத்த உள்ள ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், 2 விஷயத்தை சேர்த்தே சொல்றான் அல்லாஹ் தஆலா. என்ன தெரியுமா? நீ 3ஆவதாக அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய அழகில் எது வெளிப்படுத்த வேண்டுமோ அதை தவிர வேற எதையும் நீ வெளிப்படுத்த கூடாது. அதாவது அல்லாஹ் தஆலா சொல்றான், முகம், இந்த கை, இமாம்கள் சொல்லி தர்றாங்க, முகம், இந்த கை, இந்த முட்டுக்கு, இந்த மணிக்கட்டு வரையும் தான் உள்ளது. இதை மட்டும்தான் நீ வெளிப்படுத்த, மற்ற எதையும் வெளிப்படுத்துவதற்கு உனக்கு கட்டாயம் அல்ல. அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விஷயம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்றான், உன்னுடைய மார்பகத்தை, நெஞ்சு பகுதியை நன்றாக மூடிக்கொள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னைக்கு இதுல தான் நிறைய பெண்கள் இன்னைக்கு நிறைய தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்க மீடியாக்கள் யூடியூப்ல நீங்க தன்னுடைய படத்தை, தன்னுடைய அழகை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் சில நேரங்களில் அதை நீங்கள் குனியும் போது உங்களுடைய மார்புடைய பகுதிகள் தெரிவது அது வீடியோக்கு தெரியாது. இதை மறக்கணும் என்று வீடியோக்கு தெரியாது, அதுவும் படமாகும். அதை அப்படியே எடுத்து நீங்கள் யூடியூப்ல விட்டா அது எவ்வளவு பெரிய மோசத்தை விளைவிக்கும் என்பதை நீங்க யோசிக்க வேண்டாமா? அதைத்தான் அல்லாஹ்வுக்கும் எல்லாமே தெரியும் இப்படிதான் நடக்கும் சொல்லி. அதனால்தான் அல்லாஹ் தஆலா அதிக சேர்த்தே சொல்கிறான், உங்களுடைய கழுத்து பகுதியில் இருந்து அப்படியே மூடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அதோடு மட்டுமல்ல, அல்லாஹ் அப்படியே விவரிப்பார். நீங்க யாராருக்கெல்லாம் தன்னுடைய முகத்தை காட்ட வேண்டும் தெரியுமா? முகத்தை யாராருக்கெல்லாம் காட்டலாம் தெரியுமா? உங்களுடைய கணவருக்கு காட்டலாம், அல்லது உங்களுடைய கணவருடைய உங்களுடைய பிள்ளைகளுக்கு காட்டலாம், உங்களுடைய மாமனாருக்கு காட்டலாம், உங்களுடைய தந்தைக்கு காட்டலாம், உங்களுடைய அண்ணன் தம்பிகளுக்கு காட்டலாம். அதாவது கணவருடைய முந்திய ஒரு பெண் இருந்து, ஒரு மனைவி இருந்து, அந்த பெண்ணுக்கு ஆண் பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு காட்டலாம், உங்களுடைய சகோதரர்களுடைய பிள்ளைகளுக்கு காட்டலாம், சகோதரிகளுடைய பிள்ளைகளுக்கு காட்டலாம், பெண்களுக்கு காட்டலாம். கடைசியில் அல்லாஹ் சொல்லுவான், அதாவது பெண்களுடைய அந்தரங்க விஷயங்கள் தெரியாத சிறுவர்களுக்கு நீங்கள் காட்டலாம் என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக இவர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் காட்ட வேண்டும் என்று அப்படி பட்டியலிட்டு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அந்த ஆயத்தை சொல்லித் தருகிறான் என்று சொன்னால், நாம் அதையெல்லாம் அப்படியே மறந்துவிட்டு அப்படியே நாம் வீடியோ எடுத்து அதை யூடியூப்ல நாம் வெளியிட்டு விளம்பரப்படுத்துகிறோம் என்று சொன்னால் நம்மளை விட மோசக்காரர்கள் யாரும் இருக்க முடியுமா? தாய்மார்களே, நம்மளை விட அதாவது பாவத்தினுடைய ஆரம்பமாக நாம் இருக்கிறோமே. இதே மாதிரி இன்னொரு பெண் இன்னொரு குடும்பத்தில் செய்வார்கள், இந்த பெண்ணுக்கு நம்முடைய பாவம் வந்து கொண்டே இருக்கும். இதற்கு பிறகு யாரெல்லாம் அந்த தவறுகளை
செய்கிறார்களோ அத்தனை பேருடைய பாவமும் இந்த முதல்ல செய்த பெண்ணுக்கு வந்து கொண்டே இருக்கும். இதுதான் இஸ்லாத்துடைய நியதி. ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே, நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டே போகலாம், நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதாவது மார்க்கத்தை யுஸ்ருன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லிட்டாங்க, மார்க்கம் என்பது ரொம்ப லேசானது, அந்த மார்க்கத்தை நீங்கள் சரியாக லேசான முறையில் நீங்கள் பின்பற்றுங்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்து விட்டார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மார்க்கத்தை முழுமையாக விளங்கி அதை எப்படி பின்பற்ற வேண்டுமோ அந்த முறையில் பின்பற்றக்கூடிய பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் பெண்களுக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நமது சேனலில் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com